எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம ரெட்ரோ படத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் அண்ட் கனிமாவுடைய ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் சிங்கிள் ஷாட்டில் இந்த ஒரு போர்ஷன் இருந்துச்சு. தியேட்டரில் நான் நேற்று பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முன்னாடி யோசிச்சுட்டு இந்த ஒரு சிங்கிள் ஷாட்டாக இல்லைனா அது கட்டுருக்குமான்னு பார்த்தா இல்லை, இட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் அண்ட் தே பர்ஃபார்ம் லைக் அது வேறு லெவலுங்க. ஏன்னா யாருக்குமே கேமரா கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அந்த ஒரு இதை தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்களை பற்றி பேசலாமா? ஸோ 1 2 3 here we go. A peek into Kanima alternate. கடவுளை விட்டது மன்னிச்சிருமாக்கா. வாங்கடே வாங்கடே, ரீஸ்டார்ட். நீ ஆட்ரி வருங்க டான்ஸு. அடுத்து தலைவர் போட்டா பாரி நெஞ்சு வெடியே வெடியே பேண்ட் சத்தம் போல உள்ள அடி அடி அடியே நம்ம கண்ணால மாட்டிக்கிட்டானே ஆளே உன்னால மாறி நின்னானே. ருக்மணி ஆடு படத்தை பார்த்த மாதிரி ஞாபகம் தான் எங்க கிடைக்கும் மயிலாட்டம் இருக்கா மலர் கூடை மாமனுக்கா மரா ஊவாரா கைசீரா எமாரா நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்ச வட்டம் சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து இனி சார் பொண்டாட்டியோட சிட்டி சொன்ன சொல்லி கட்டி சிங்க பள்ளி புள்ளி கட்டி பையன் இப்ப கட்டு பட்டு பொண்ணு இப்ப வெக்கப்பட்டு பையன் வச்சா முத்தப்பட்டு போயிருமே கண்ணில் பட்டு அப்பா மறுபடியும் கூப்பிடுறாரு. கீழே போயிட்டு உடனே வந்தாரு. ஒரே நிமிஷம். இதோ வரப்படுற பாருங்க, நம்ம அஞ்சால சூர்யா பாருங்க. இதோ ஒரு டேக்ல இது அப்படியே எடுக்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஸோ we are done with the celebration, I mean single shot celebration. நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். இதை பற்றி ரிவ்யூ எல்லாம் பண்ண விரும்பலை, ஸ்பாய்லர்லாம் இல்லைங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுது. பட் பல பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. பட் நான் இதை பற்றி பேசுகிறதுக்கான இதுவும் எனக்கு இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் இந்த படம் வந்து ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து என் வரைக்கும் அந்த படத்தோடைய ஒரு கதையோடைய அந்த ஃப்ளோ வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே லேகுன்றதை தாண்டி இன்டர்வலுக்கு அப்புறம் ஸ்டோரியோடைய அந்த இதே நம்ம கேஸ் சொதப்பின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது சூர்யா சாருக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது அன்னைக்கு அவருக்கான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஆனால் அவருக்கு இது ஒரு கம்பேக் மூவி இப்படி இருக்காரு அந்த எதிர்பார்ப்பு. நாங்கள் ட்ரெய்லர் நாங்கள் பாட்டெல்லாம் பார்க்கும்போது சனா பற்றி எல்லாம் பேசியிருந்தோம். ஆனால் சூர்யா சாருக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினச்சவங்களுக்கு எஸ், இது அவருக்கு ஒரு கம்பேக் தான். அண்டு அவருடைய நடிப்பு, அவர் வந்துங்க அவர் நடிப்புன்றதை தாண்டி அவர் ரியலிஸ்டிக்காக அந்த ஒரு கேரக்டரில் இறங்கி பண்ணும்போது அந்த கேரக்டர் தாண்டி அவருடைய ரியல் என்ன சொல்கிறது அந்த நடிப்பு வந்து இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட் ஆல் ஓவர். அவருடைய ஒரு ஆக்டிங் தான் அந்த இதுலேயே பார்க்க முடியுது. அண்ட் நேற்று நான் பார்க்கும்போது தியேட்டரில் எல்லாருமே லைக் ஒரு பீக்கு போன ஒரு போர்ஷன்னா இந்த ஒரு போர்ஷன் மெயின் ஆச்சு. இந்த ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த ஒரு படம் வந்து நான் பார்க்க இருக்க முடியாமல் தான் இருந்தேன். பட் ஏதோ நேரத்துக்கு நான் பார்த்துட்டேன். ஸோ பார்த்தனால தான் இந்த ஒரு வீடியோ இன்றைக்கி நான் எடுத்து பண்ணுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த ஒரு சிங்கிள் ஷாட் போர்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சீன் நடக்கும். அது வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில வர்ற ஒரு சீன் தான். அண்ட் அதுக்கப்புறம் சூர்யா சார் வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸை போட்டு மூமெண்ட் போட்டு மறுபடியும் போவார். இதுக்கப்புறம் கதை வந்து எங்கிட்ட நகர்ந்து போகும்னா படத்தை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். நான் வந்து இதில் வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டெல்லாம் வேணாம், எனக்கு தோணலை படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்னும் 2 வருஷம் இந்த படம் ஓடினா தான் அதுக்கப்புறம் பார்க்குறவங்க பார்த்துட்டு பேசுறது பேசிக்கோங்க. என்னவில பல பேர்
ரெட்ரோ கழுவி ஊற்றுறவங்களும் இருக்காங்க, இதை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, நெகட்டிவான ஷேடில் பேசுகிறவங்களும் இருக்காங்க, ஈவன் என்னை போல் மிக்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஐ ரியலி லைக் சூர்யாஸ் ஆக்டிங். அண்ட் இந்த ஒரு இதில் பூஜா ஹெகாடே அவங்களோட கிராஃபில் எல்லாமே டிப் கீழே 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 போயிருந்துச்சு. ராதேஷாமில் அது ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தேவா, அதுக்கப்புறம் அது என்ன கிசி சம்திங் ஏதோ வந்துச்சு, ஒரு ஹிந்தி மூவி லைக் சல்மான் கானோட படம், அதுவும் எல்லாமே தோல்வி தான். அண்ட் ஈவன் பீஸ்ட். ஸோ இந்த ஒரு படம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்த ஒரு படமாக நான் பார்க்குறேன். அண்ட் இட் வாஸ் நைஸ் டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து சனாவும் இடையில வந்து அவருடைய அந்த ஒரு என்ட்ரியை கொடுத்து அவருடைய டான்ஸாக இருக்கட்டும். அண்ட் இது வந்து கனிமா இல்லை, இது வந்து அந்த லிரிக்ஸும் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த ரூரல் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா கனெக்ட் ஒன்று இந்த ஒரு கல்யாண பாட்டுக்கு. ஸோ அது ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதில் என்னென்னா, நான் வந்து இதில் வந்து நான் ரசித்து மெய் மறந்து பார்த்தேன்றதை விட நான் வந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் அது என்னன்னா, இதில் வந்து யாருமே கேமரா கான்ஷியஸ் இல்லை. அண்ட் ஈவன் இது வந்து நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்தேன், கேஸோட இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, அது வந்து ரிஹர்சலுக்கு 1 day எடுத்துக்கிட்டாங்க, 3 days இதுக்கு போச்சு போல். ஸோ 1 day இதுக்கு ஒரு ரிஹர்சல் செஷன், அடுத்த நாள் வந்து ஷூட் இருக்கிற மாதிரி என்னமோ இருந்துச்சு போல். ஆனால் தி நெக்ஸ்ட் டே இந்த ஹோல் சீனை ஷூட் பண்ணும்போது ஒரே டேக்கில் எல்லாருக்குமே அந்த மசில் மெமரி இருந்த மாதிரி ஒரு ஃபீலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்கவுங்க ஜாபை அப்படியே பண்ணிட்டாங்க போல், வித்தவுட் கேமரா கான்ஷியஸ்னஸ். அது தெளிவாக தெரியுது. யாருமே எங்கிட்டும் நீங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பார்க்கலாம், இல்லை வந்து யாருமே கேமரா இருக்குது அதுக்காக இம்ப்ரெஸ் ஆகி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னா இல்லை, ரொம்ப நேச்சுரலான ஆக்டிங். அண்ட் ஈவன் சூர்யா சார் வித்தவுட் ஸ்மைலிங் ஹி ஜஸ்ட் பிளாஸ்டட் த ஹோல் தியேட்டருங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களே இப்போல்லாம் எனக்கு சிரிக்க இப்படி தான், என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிக்க முடியாமலாம் கஷ்டம். சிரிச்சிடணும், ஏதோ ஒரு தருணத்தை வந்து வாழ்க்கையில் சிரிப்பு இல்லாமல் இருக்க முடியாது. பட் இந்த ஒரு படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்டு அவ்வளோதான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஈவன் இந்த படத்தில் நடிக்கிற ஜோஜோ ஜார்ஜாக இருக்கட்டும், ஈவன் த ஃபாதர் கேரக்டர், ஹூ டிட் இந்த ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், வெட்டெவர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப விரும்பி ஓகே இது நல்லா இருந்துச்சு, இல்லை இதை விட பெட்டராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. அண்ட் கண்ட்ராஸ்டிங்காக என்னோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும். ஸோ அப்படியே தான் கீழே மறுபடியும் சொல்கிறேன் கமெண்ட்டில். கமெண்ட் செக்ஷன் இஸ் லைக் ஆல்வேஸ் வெல்கம் டு எவ்ரிவன். நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த ஒரு இதில் நான் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா வச்சுருந்தேன். பட் ஓகே, இவ்வளோ தான். இதை பற்றி ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் அஞ்சலா டான்ஸ் அது தெரியும், நாங்கள் கனிமாலையை பார்த்தோம், நாங்கள் அப்போ கெஸ் பண்ணது ஓகே தான், ஐ மீன் சரிதான். ஸோ இதுலையும் அவருடைய அந்த ஒரு வெறித்தனமான அஞ்சல மூமெண்ட்டை போட்டார். அண்ட் அந்த விண்டேஜ் சூர்யாவை நாங்கள் இதில் சந்தித்தோம். ஸோ இட் வாஸ் அ குட் ஃபில்ம். அண்ட் கேஸ் இன்னும் ட்ரை பண்ணால் ஹீ கேன் டூ பெட்டர் தேன் திஸ். செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். பட் ஓகே தான், என்னை பொறுத்த மட்டும் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸோ songs wise everything was good, and even this particular portion was the best out of the movie called Retro. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் எல்லா அப்டேட்ஸ் முடிஞ்சு ரெட்ரோ இனி இதை பற்றியும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயம் நேற்று அன்றைக்கி தான் போட்டுருந்தாங்க போல். ஸோ எலிட்ட டைமில் நான் வந்து இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல, பிகாஸ் நான் படத்தையே பார்க்காம இதை பற்றி என்ன நான் பேச போகிறேன்றது எனக்கு இது பேசுறது மட்டும் இல்லை, வெறும் பார்த்து அம்மா அப்படி இருக்கான்றது ஏன்னா சொல்கிறது எந்த யூஸுமே இல்லை. அதில் என்னங்க அப்படி இருக்குது, பார்க்குற நீங்களுமே சில விஷயங்களை ரசித்து பார்க்கக்கூடிய லெவலில் இருந்தாலும் அவ்வளோ தூரம் ரியாக்ஷன் கொடுக்கணுமான நீங்களே அவங்கள பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு டைம் வரும். அவ்வளோதான். இது பார்க்குறோமா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து பார்க்குறது வேறு, தெரியாமல் வந்து பார்க்குறதுல அட்லீஸ்ட் ஒன்று விஷயத்த சரி பேசலாம். ஸோ இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வச்சு பேசுகிறேன், பிகாஸ் நான் இந்த படத்தை நேற்று பார்த்தேன். ஸோ அதனால தான். அண்ட் தட்ஸ் இட். பேச வேண்டிய விஷயங்களை பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். என்கூட சேர்ந்து இந்த வீடியோ த்ரூ அவுட் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வளமையாக நான் எப்பயும் சொல்கிறதில்ல, பட் ஒரு ரிமைண்டருக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி ஆச்சரித்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.